ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி எஸ்பிஓட அப்டேட் பார்க்க போகிறோம். 1ஆந்தேதி என்னென்ன ஆடியோஸ் போட்டிருந்தாங்களோ சங்கர் சார் சொல்லி இந்த அப்டேட்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், மொத்தமாக 1.5 லட்சம் பேர் வர வரைக்கும், அதாவது 1.5 லட்சம் கவுண்ட் வர வரைக்கும் போல் ஆப்ஷன், அதாவது செலக்டிங் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால இதை வந்து நேற்று அவங்க எப்போ ஆடியோ போட்டாங்களோ அப்போவே க்ளோஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து யார் அக்கௌண்ட்டெல்லாம் வந்து பிளாக் அண்ட் சஸ்பெண்ட் ஆகிருக்கோ அவங்களதெல்லாம் எதனால் ஆச்சுன்னு குரூப்பில் தெளிவாக இமேஜ் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களது வந்து என்ன பிரச்சனையோ அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. அதாவது எதனால் நம்ம ஐடி பிளாக் ஆகிருக்கு, எதனால் நம்ம ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்குதுன்னு கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. அடுத்து எஸ்பிஓ போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணிட்டாவே நீங்கள் வந்து எஸ்பிஓ வெப்சைட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்கிறது அவங்களோட டேட்டா பேஸில் ரெக்கார்ட் ஆகிருவோமா. ஸோ இது எதுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, 404 எரர் வந்திருக்கும் நிறையா பேர்த்துக்கு. இது வந்து எதனால் வந்திருக்குன்னா, நீங்கள் வந்து எஸ்பிஓவில் வந்து 2 டைமுக்கு மேலே மறுபடியும் சூஸ் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன்ஸ் போய், அதனால் வந்திருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணலைனாலும் உங்கள் ஐடி ஒருத்தர்கிட்ட உங்கள் டவுன்லைனர்ஸ் இல்லாட்டி உங்களை ஜாயின் பண்ணி விட்டீங்க அவங்கக்கிட்ட இருந்திருந்தால் அவங்க ஒருக்கா தந்து நீங்கள் தந்து மறுபடியும் நீங்கள் மாற்ற 3rd டைம் போயிருந்தால் வந்து உங்களுக்கு வந்து 404 எரர் வருமாமா. ஸோ இதை பார்த்துக்குங்க. அந்த 404 எரர் வந்து நீங்கள் ஒர்க்கா லாகின் பண்ணி நான் சூஸ் பண்ணேன், ஆனால் 2nd டைம் போகிறப்பவே வந்துருச்சுன்னா அப்படின்னா உங்கள் ஐடி ஒருத்தர் யாரோ யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. இதை வந்து 4-5 பேர்த்துக்கு வந்து லைவாக ப்ரூஃபே பண்ணியிருக்கிறாங்களாமா எஸ்பிஓ. பிகாஸ் அவங்கக்கிட்ட வந்து அந்த டேட்டாஸ் இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னாவே எஸ்பிஓவோட டேட்டா பேஸில் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ இதை வச்சு 4-5 பேருக்கு வந்து இப்படி 404 எரர் வருதுன்னு சொன்னவங்களுக்கு பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, இந்த டைமுக்கு பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து ப்ரொமோஷன் டீம், சேல்ஸ் டீம்ஸ்க்கு வந்து மறுபடியும் யாராவது போகணுன்னா மேனுவலாக ப்ராசஸ் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ரொம்பவுமே ஸ்லோவான ப்ராசஸாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு நடக்காது, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக ரீஃபண்டு வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு போட போகிறாங்கன்னா, யார் வெளியே போகிறாங்களோ, அதாவது எஸ்பிஓ விட்டு வெளியே போகிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரீஃபண்டு போடுறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக சேல்ஸ் டீம் அண்டு ப்ரொமோஷன் டீமுக்கு ரீஃபண்ட் வந்து லேட்டாக போடுவாங்க. அதே மாதிரி அதிக டிடக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான காரணம், இதோட அப்டேட்டெல்லாம் வந்து வித்ட்ராலாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து ரீஃபண்டு யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களுக்கு முடிச்சுட்டு அடுத்ததாக சேல்ஸ் அண்டு ப்ரொமோஷன் டீமுக்கு ரீஃபண்ட் தரதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் ப்ரொமோஷன் அண்ட் சேல்ஸ் டீம் இருக்கீங்களோ நீங்கள் வந்து ரீஃபண்டு போகிறதுக்கு எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்தபடியாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் இனி பேங்க் டீட்டெயில்ஸ் அண்டு பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து எஸ்பிஓவில் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வித்ட்ரா தரக்கு முன்னாடி எந்த பேங்க் டீட்டெயில்ஸ், எந்த பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வேணாலும் அப்போ எந்த அக்கௌண்ட் வேணுமோ அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ ஒரு பேன் கார்டில் வந்து நீங்கள் 30,000க்கு மேலே இன்கம் வர மாதிரி இயருக்கு இன்கம் வந்ததுன்னா மொத்தமாக டிடிஎஸ் வந்து அந்த பேன் கார்டுக்கு வந்து 5% மேலே போகலாமாம்மா. ஸோ எஸ்பிஓ வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா சங்கர் சார், இப்போ உங்களோட ஒரு அக்கௌண்ட் இருக்குதுன்னா, பேங்க் அக்கௌண்ட், பேன் கார்டு அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸாக யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ வந்து டிடக்ஷன் கம்மியாகும், டிடிஎஸ் கட்டுறது வந்து கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்கன்னா ஒரு 2-3 பேன் கார்டை வச்சு லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணிக்க. ஏன்னா இனி நம்ம வந்து எஸ்பிஓவில் எத்தனை டைம் வேணாலும் பேன் கார்டு அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரே பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எத்தனை ஐடிக்கு யூஸ் பண்ணலாங்கிறத வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு 292 அக்கௌண்ட்ஸ், கிட்டத்தட்ட 292 அக்கௌண்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்காமா. இது எதனால் பெண்டிங்கில் இருக்குதுன்னா வந்து அவங்களோட யூடிஆர் நம்பர் வந்து ஆல்ரெடி முன்னையே வந்து யாரோ யூஸ் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து எதனால் நடந்திருக்கலான்னா, நீங்கள் வந்து எஸ்பிஓக்கு அமௌண்ட் அனுப்பிச்ச யூடிஆரை வந்து வேறு யாராவதோட ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க உங்களுக்கு முன்னாடியே வந்து எஸ்பிஓக்கு ப்ரூஃபாக அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அவங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கும். இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன்னா, நீங்கள் லைவாக வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எஸ்பிஓ மெயில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து மறுபடியும் சென்ட் பண்ணணும். ஓகேவா? லைவ் வீடியோவோட உங்கள் பேமெண்ட் ப்ரூஃப், யூடிஆர் நம்பர் தெரிகிற மாதிரி உங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து மறுபடியும் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணி தந்துடுவாங்க. வித்ட்ரா ரெக்வஸ்ட் வந்து உனக்கு கொடுக்க போகிறாங்க சீக்கிரமாக.
ஸோ வித்ட்ரா ரெக்வஸ்ட் தந்தாங்கன்னா மேக்ஸிமம் 1 டே வரைக்கும் வித்ட்ரா ரெக்வஸ்ட் தரக்கு பர்மிஷன் இருக்குமாம்மா. இதெல்லாம் தான் வந்து நேற்றோட ஆடியோவில் வந்து அப்டேட்ஸாக சொல்லியிருந்தாங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட் ஆன் திஸ் சேனல்.